வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜென்மபந்தமடி இது. அத்தியாயம் 15. ஐயோ, பேசாமல் துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம். இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டேனே. நகத்தை கடித்து துப்பியபடி அந்த வெறிச்சோடிய சாலையில் நின்று கொண்டிருந்தாள் மதுரையாழினி. மாலை மங்கி இருள் கவிய ஆரம்பித்த நேரம் அது. வானம் வேறு இருட்டி கொண்டு வர எப்பொழுது வேண்டுமானாலும் மழை கொட்டி தீர்க்கும் என்பது போல் வானநிலை நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருந்தது. கடவுளே, மழை வேற வர்ற மாதிரி இருக்குது. மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போதே மழை தூர ஆரம்பித்தது. பட்டப்படிப்பு முடித்த சான்றிதழ் வாங்குவதற்காக அன்று கல்லூரிக்கு வந்திருந்தாள் மதுரா. விழா முடிந்த பிறகு தோழிகளுடன் அரட்டையடித்து விட்டு வருவதற்கு நேரமாகிவிட்டது. அவளது ஊருக்கு செல்லும் பேருந்து ஏற்கனவே சென்றிருக்க, அன்று பார்த்து ஜீப் ரிப்பேர் என்று ஜீப்பும் மலையேறவில்லை. மலையடிவாரத்தில் நின்று ஏதேனும் வாகனம் வருகிறதா என்று பார்த்து கொண்டிருந்தவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. ஆட்களும் யாரும் இன்றி சாலை வெறிச்சோட ஆரம்பிக்க அவளுக்கு அழுகையே வரும் போல் இருந்தது. போதாக்குறைக்கு மழை வேறு. ஒதுங்குவதற்கு கூட இடமில்லாமல் அவள் தத்தளித்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த வெள்ளை நிற உயர் ரக கார் அவள் அருகே சீறிக்கொண்டு வந்து நின்றது. ஐயோ! பயத்தில் கத்த போனவள் அந்த காரின் உள்ளிருந்தபடியே அவளது புறம் இருந்த கதவை திறந்து விட்டவனை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். சிம்மவிஷ்ணுதான் அவளுக்காக கார் கதவை திறந்து விட்டிருந்தான். அத்தோடு படு கோபமாக முறைத்து வேறு கொண்டிருந்தான். தேங்க் காட், நல்ல வேளை நீங்க வந்தீங்க. நிம்மதியுடன் காருக்குள் ஏறி அமர்ந்தவள் திரும்பி அவனை பார்த்தாள். அவன்தான் முறைத்து கொண்டிருக்கிறானே. ஐயோ, நாம தனியா எப்போ மாட்டுவோம், வெட்டவா குத்தவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நானே அலேக்கா வந்து மாட்டிக்கிட்டேனே. மனதிற்குள் மானசீகமாய் தலையில் கை வைத்தவள் அவனை பார்த்து தேங்க்ஸ் என்று மென்று விழுங்கினாள். எதுக்கு? நீ வேற ஒருவனை கல்யாணம் பண்ண ரெடியான பிறகும் அந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேனே, அதுக்கா? முதல் கேள்வியே அம்பாய் மாறி அவளை தாக்கியது. விஷ்ணு, நான் நிச்சயமா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன். இப்போதைக்கு போய் நிற்போம். அதுக்கு பிறகு பொறுமையாக அப்பா கிட்ட எடுத்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே வந்து பட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்க. ஸோ கண்டவன் முன்னாடி அலங்கார பொம்மையாக போய் நிற்க தயாராகிட்ட, அப்படித்தானே? அழுத்தமாய் வினவியவனின் பார்வை அதைவிட கூர்மையாய் அவள் விழிகளுக்குள் ஊடுருவியது. விஷ்ணு, இதற்கு என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. பெண் பார்க்கும் படலத்திற்கு தயாரானது உண்மைதான். ஆனால் மனம் ஒப்பி தயாராகவில்லையே. என்னுடைய காதலைத்தான் நீ ஒரு பொருட்டா எடுத்துக்கலேன்னு நினைச்சேன். ஆனால் இப்போதான் தெரியுது நீ என்னை கூட ஒரு மனுஷனாவே எடுத்துக்கலேன்னு. எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறீங்க விஷ்ணு? நீங்கள் என்னுடைய உயிர். தன்னுடைய காதலின் மேல் அவன் குற்றம் சுமத்துவது அவளுக்கு வேதனையை தந்தது. மண்ணாங்கட்டி. ஸ்டியரிங்கை அழுந்த பற்றி கொண்டு சீறியவனை பார்த்தவளுக்கு நாக்கு சென்று மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. நம்மளுடைய கடந்த காலத்தை மறந்தவள் தானேடி நீ. சும்மா நீங்கள் என்னுடைய உயிர் அது இதுன்னு டயலாக் பேசாதே. நாம் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு நினைவில்லைதான். ஆனால் நம்மளுடைய காதலை என்னால் உணர முடியுது. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லைங்கிறதை நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க விஷ்ணு? அவள் கண்களில் கண்ணீர் குளம் கட்டியது. நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்தை என்னால் அவ்வளவு சீக்கிரம் ஜீரணிக்க முடியலையாள் நீ. ஆதிரனுடைய உறவை ஞாபகம் வச்சிருக்கிறவளுக்கு என்னுடனான காதல் வாழ்க்கை நினைவில் இல்லைங்கிறது இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு வலியை தரக்கூடியது தான். வலியுடன் உரைத்தவன் காரை கிளப்பினான். அவனை சொல்லியும் குற்றமில்லை. அவன் நிலையில் நின்று பார்த்தால்தான் அவனுடைய காதலின் வலி தெரியும். அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை எனும்போது அது வேறு விஷயம். ஆனால் ஆதிரனுடன் கழித்த நாட்கள் நினைவில் இருக்கிறது. சிம்மவிஷ்ணுவுடனான காதல் நினைவில் இல்லை என்பது அந்த காதலனுக்கு நிச்சயம் வலி தரக்கூடியதுதான். வெளியே மழை ஆர்ப்பரித்து கொட்டி கொண்டிருந்தது. உள்ளே அமர்ந்திருந்த காதலர்களின் மனங்களிலும் உணர்வுகள் ஆர்ப்பரித்து கொட்டி கொண்டிருந்தன. தாடை இறுக காரை வளைத்து வளைத்து வேகமாக ஓட்டிக்கொண்டிருந்தான் சிம்மவிஷ்ணு. அவனது கோபம் அந்த காரின் வேகத்தில் தெரிந்தது. கொஞ்சம் மெதுவா போங்களேன். மலைப்பகுதியில் இவ்வளவு வேகமாக காரை ஓட்டக்கூடாது. தயங்கி தயங்கி வந்தன அவளது வார்த்தைகள். எனக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு வா. சுள்ளென்று எரிந்து விழுந்தான் அவன். ப்ளீஸ்ங்க. கெஞ்சியவளின் குரலில் எதை கண்டானோ காரின் வேகத்தை சற்று குறைத்தான். அவன் எதுவும் பேசவில்லை. அவளும் எதுவும் பேசவில்லை. மௌனம் மட்டுமே அங்கு ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வளவு கோபமா இருக்கிறவர் எதுக்காக எங்க அப்பா கிட்ட என்னை பெண் கேட்டாராம்? அவனது கோபத்தை தாங்க முடியாமல் அவள் கேட்டே விட்டாள். அதில் உனக்கு ரொம்பவும் வருத்தம் போல. அன்னைக்கு வந்தவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மேடம் யோசிச்சிருந்தீங்களோ?
குத்தலாய் அவன் வினவ அவள் இமைக்காத பார்வையொன்றை அவனை நோக்கி வீசி வைத்தாள். எதுவும் பேசாமல் அழுத்தமாக அவள் அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க அவன் தோளை குலுக்கியபடி சாலையில் கவனமானான். அவனுக்கு தெரியும், அவன் அல்லாது இன்னொரு ஆடவனின் சுண்டு விரலை கூட அவள் ஸ்பரிசிக்க மாட்டாள் என்று. இருந்தும் கோபம் வார்த்தைகளை விட்டான். உன் அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலினா என்னுடைய காதலே வேண்டாம்னு சொன்னவள் தானே நீ? அவன் மீண்டும் குற்றம் சுமத்தினான். ஆமாம், சொன்னேன்தான். என் அப்பாவுடைய வளர்ப்புக்கு நான் கொடுக்கிற மரியாதை அது. அப்போ என்னுடைய காதல்? என்னுடைய காதல் இல்லை, நம்மளுடைய காதல். அது எனக்கும் காதல்தான். என்னை விட உனக்கு உன் அப்பா முக்கியமாக போயிட்டாரா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. என்னடி பதிலுக்கு பதில் பேசிகிட்டே இருக்க? பின்ன நீங்கள் குட்ட குட்ட குனியா சொல்கிறீங்களா? என்னமோ எனக்கு காதலே இல்லாத மாதிரியும் நீங்கள் தான் உருகி உருகி காதலிக்கிற மாதிரியுமெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் பொய் இல்லையே. ஹலோ பாஸ், நானும் தான் உங்களை காதலிக்கிறேன். சொல்லப்போனால் உங்களை விட அதிகமாக உங்களை காதலிக்கிறேன். அப்படியா? ஆமாம். இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். கூறப்போனவனின் சட்டைக்காலரை பற்றி இழுத்து அவனது உதடுகளை சிறை செய்திருந்தாள் அந்த காரிகை. சடன் பிரேக் அடித்து காரை நிறுத்திவிட்டான் அவன். நல்லவேளை மழை பெய்து கொண்டிருந்ததால் வேறு வாகனங்கள் எதுவும் மலையேறியிருக்கவில்லை. அவனுக்கும் அதிர்ச்சிதான். இப்படி அதிரடியாக முத்தமிடுவாள் என்று அவன் எண்ணி பார்த்திருக்கவில்லை. அவனது கீழுதட்டை கவ்வியிருந்தவள் முழு வேகத்துடன் அவனை முத்தமிட்டு கொண்டிருந்தாள். அவன்தான் ஏற்கனவே அவளுக்கு முத்த யுத்தத்தின் இரகசியத்தை கற்றுக் கொடுத்திருந்தானே. அதை அவள் சரியாக திருப்பி படிக்கவில்லை என்றாலும் தனக்கு தெரிந்த விதத்தில் படித்து காட்டிக் கொண்டிருந்தாள். என்னதான் மனதில் கோபம் இருந்தாலும் தன்னவளின் இதழ் முத்தம், அதுவும் அவளாக முன்வந்து கொடுக்கும் முதல் இதழ் முத்தம், ரசிக்காமல் இருக்க அந்த ஆடவனால் முடியுமா என்ன? அவள் ஆரம்பித்த யுத்தத்தை அவன் கையில் எடுத்த போதுதான் அவளுக்கு சுய உணர்வே வந்தது. என்ன காரியம் செய்கிறாய் மதுரா? அவள் மனம் நாணத்துடன் கேள்வி எழுப்ப அவள் அவனை விட்டு விலக முயன்றாள். அவன் விட்டால்தானே. முழுதாக முத்தமிடத் தெரியாதவளின் முழு இதழ்களையும் தனக்குள் உள்வாங்கி முறையாக அந்த முத்த பாடத்தை நடத்த ஆரம்பித்திருந்தான். முழு வேகத்தோடு முத்தவிட்டவனின் மூர்க்கத்தனத்தில் விதிர்த்து போனவள் அவனது மார்பில் தன் இரு கைகளையும் வைத்து அவனை தள்ளிவிட முயற்சித்தாள். அவனோ தன் மார்பில் பதிந்த அவளது கரங்களை தனது ஒற்றை கையால் பற்றி அவளது முதுகுக்கு பின்னே வளைத்தவன் அவள் மீது பாதி சரிந்தபடி முத்தமிடுதலை தொடர்ந்தான். அவளுக்குத்தான் வியத்து விறுவிறுத்து போனது. அவனது முத்தமிடலில் மயங்கும் மனம் ஒரு புறம், ஐயோ இது வேண்டாம் என அலரும் மனம் மறுபுறம் என அவள் தவித்து தத்தளித்து கொண்டிருக்கும் போது வானிலிருந்து பயங்கர இடி சத்தம் கேட்டது. அதில் தன் நிலைக்கு வந்தவன் சட்டென்று அவளை விட்டு விலகி அமர்ந்தான். அவன் முத்தமிட்ட தன் இதழ்களை துடைத்தபடி அவள் தலை கவிழ அவனோ தன் சிகையை கோதியவாறு பக்கவட்டில் ஜன்னலின் புறம் பார்வையை திருப்பினான். அவள் மீது கோபத்தை வைத்துக்கொண்டு இப்படி முத்தமிட்டு விட்டோமே என்று ஒரு மனம் நக்கலாய் சிரிக்க, முத்தம் கொடுத்து என்னை மயக்க பார்க்கிறா. இன்னொரு மனம் அதை ஒத்துக்கொள்ள முடியாமல் முரண்டு பிடித்து அவளிடம் சண்டைக்கு போனது. இப்போ எதுக்குடி என்னை கிஸ் பண்ணின? குழந்தைத்தனமாய் அவன் சண்டை பிடிக்க, அதில் உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் போல தெரியலையே, என்ஜாய் பண்ணுனீங்க தானே? கூறியவளின் பார்வை சிறு நக்கலுடன் அவனை ஏறிட்டது. நான் என்ஜாய் பண்ணினதை நீ பார்த்தியா? தான் கேட்கும் கேள்வி எவ்வளவு அபத்தம் என்று அவனுக்கே புரிந்தது போலும். அவனது குரல் ஸ்ருதி இறங்கித்தான் ஒலித்தது. அவள் ஒன்றும் பேசவில்லை. நிமிர்ந்து அவனை பார்த்தவளின் பார்வை அவனிடம் பல அந்தரங்கங்களை கூறியது. மெல்ல தன் நாவை நீட்டி தன் இதழ்களை எச்சில் படுத்தி கொண்டாள். அவளே அறியாமல். அவளது இந்த செய்கையில் அவனது பார்வை பட்டென்று அவளது இதழ்களில் படிந்து தடுமாற்றத்துடன் மீண்டது. என்னை மயக்க பார்க்கிறியாடி? கோபம் இருந்தாலும் அவள் மேல் பெருகும் மோகத்தை கட்டுப்படுத்த தெரியாமல் அவளிடமே சீறினான் அந்த காதல் கிறுக்கன். இனிமேல்தான் புதுசா மயக்கணுமா என்ன? தலையை சரித்து புருவம் உயர்த்தியவளின் செய்கையில் அவன் நிச்சயம் வீழ்ந்துதான் போனான். ராட்சசி! கோபத்துடன் வாய்க்குள் முணுமுணுத்தவன் காரை கிளப்பினான். சிறிது நேர அமைதிக்கு பிறகு அவனே ஆரம்பித்தான். அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க உங்கள் வீட்டுக்கு வர்றோம். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக உன் மேலே கோபம் இல்லைன்னு அர்த்தமில்லை. அது அப்படியே தான் இருக்குது. அப்புறம் எதுக்காக மெனக்கெட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாம்? அவள் வெடுக்கென்று கேட்டுவிட்டாள். அவளை திரும்பி பார்த்து முறைத்தவன், ஏன்னா உன்னை வேறு எவனுக்கும் விட்டுத்தர நான் தயாரா இல்லைன்னு அர்த்தம். கோபமோ காதலோ எனக்கு நீதான், உனக்கு நான் தான். அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்னை தொடறது, இப்போ கிஸ் பண்ணினியே அந்த மாதிரி முத்தம் கொடுக்கறது, இதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதே உத்தரவிட்டான் அவன். வேற யார்கிட்ட வச்சுக்கிறதாம்? வாய்க்கு வாய் பேசிக்கொண்டிருந்தவள் பழக்க தோசத்தில் வாயை விட்டுவிட்டாள். பல்லை கழட்டிடுவேன். அவன் சீர அவள் வாய்க்குள் எதையோ முணுமுணுத்தாள். என்னடி முணுமுணுக்கிற?
வழக்கமாக ஹீரோயின்ஸ் தான் இப்படியெல்லாம் கண்டிஷன் போடுவாங்க. இங்கே நீங்கள் போடுறீங்களே, அதை சொன்னேன். எல்லாம் தலைவிதி. உன்னை காதலிச்ச பாவத்துக்கு இதையெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். ரொம்பவும் தான். சலித்து கொண்டவள் அவன் புறம் திரும்பி, இங்கே பாருங்க பாஸ், உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. என் புருஷனை எனக்கு கட்டிப்பிடிக்க தோணும், அப்பப்போ முத்தம் கொடுக்க தோணும். ஏன், எல்லாமும் தான் தோணும். இதெல்லாம் தோணுறப்ப இதோ இப்போ கொடுத்த மாதிரி முத்தம் கொடுக்கத்தான் செய்வேன். பிடித்திருந்தா என்ஜாய் பண்ணுங்க, இல்லையா அமைதியா இருங்க. என் உரிமையில் தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை. உதட்டை சுளித்தவளை கண்டு நக்கலாய் சிரித்தவன், எது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தியே, அதுக்கு பேர் முத்தமா? அவனது உதடுகள் கேலியாய் வளைந்து இறங்கின. பின்னே தடுமாறினாள் அவள். சும்மா மேம்போக்கா உதட்டை கடிச்சு வச்சதுக்கு பெயரெல்லாம் முத்தம் இல்லை. முத்தம்னா அன்னைக்கு நான் பண்ணினேன் பாரு டீப் கிஸ், அதுதான் முத்தம். லிப்ஸை உள்வாங்கி அன்றைய தினத்திற்கே சென்று விட்டவன் போல் கண்கள் சிறுக அவன் கூறிக்கொண்டிருக்க, அதற்கு மேல் என்ன சொல்லியிருப்பானோ. போதும் நிறுத்துங்க, சிறு கூச்சத்துடன் கத்தினாள் அவள். ஏண்டி, சொல்றேன் கேளு என்றான் அரியா பிள்ளையாய். வேண்டாம், நீதானே அப்பப்போ எனக்கு முத்தம் கொடுப்பேன்னு சொன்ன. நீ கொடுத்ததுக்கு பேர் முத்தமே இல்லை. லெட் மீ எக்ஸ்பிளைன். ஐயா சாமி, தெரியாமல் சொல்லிட்டேன், ஆளை விடுங்க. வெட்கத்துடன் அவள் தடுமாறவும் தான் அவன் அமைதியானான். ராட்சசி, யாருக்கிட்ட? அவனது உதட்டோரம் சிறு புன்னகை உதயமானது. தொடரும். ஜென்ம பந்தமடி இது. அத்தியாயம் 16. சிம்மவிஷ்ணு கூறியபடியே தனது பெற்றவர்களுடன் வேதாச்சலம் வீட்டில் வந்து இறங்கினான். வாங்க வாங்க. வேதாச்சலமும் தாமரையும் புன்னகையுடன் வரவேற்றனர். உயர் ரக பட்டு புடவையும் வைர நகையும் ஜொலி ஜொலிக்க வந்து இறங்கியவரை பார்த்தவுடனேயே தெரிந்து போனது அவர்தான் சிம்மவிஷ்ணுவின் தாய் தேவநாயகி என்று. அருகில் கோட் சூட் சகிதம் இறங்கினார் நடராஜன், சிம்மவிஷ்ணுவின் தந்தை. வேதாச்சலத்தின் வீட்டில் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கூடியிருந்தனர். காதல் திருமணமா என்று அவர்களுக்குள் சலசலப்பு ஏற்பட்டாலும் கிடைத்திருப்பது பெரிய இடம் என்பதால் யாரும் வாயை திறக்கவில்லை. பெண் பார்க்கும் படலம் ஆரம்பமானது. தாமரை, வேதாச்சலம் கண்காட்ட அவர் உள்ளே சென்று மதுரையாழினியை அழைத்து வந்தார். கரும்பச்சை வண்ண பட்டுடுத்தியிருந்தாள். அவளது வெண்மை நிற மேனிக்கு மிக எடுப்பாயிருந்தது அந்த புடவை. நீண்ட கூந்தலை பின்னலிட்டு தலை நிறைய மல்லிகை பூச்சூடி நெற்றி மத்தியில் அரக்கு நிற பொட்டு வைத்திருந்தாள். வெள்ளைக்கல் பதித்த ஆரம் ஒன்று அவள் சங்கு கழுத்தை அலங்கரித்திருந்தது. இதை தவிர வேறு எந்த அலங்காரமும் இல்லை. தாமரை மொட்டு போல் கரம் குவித்து வணக்கம் சொல்லியவளை பார்த்தவுடனேயே பிடித்து போய்விட்டது தேவநாயகிக்கு. மகன் காதலிக்கிறேன் என்று கூறியவுடன் சிறு உறுத்தலுடன் தான் கிளம்பி வந்திருந்தார். அவரொன்றும் காதலுக்கு எதிரி இல்லை. மகனின் விருப்பத்திற்கு சிறு வயதிலிருந்தே அவர்கள் இருவரும் தடை போட்டதில்லை. சர்வ சுதந்திரமாக பாசத்தை கொட்டி வளர்க்கப்பட்டவன் அவன். அப்படிப்பட்ட மகன் வந்து காதலிக்கிறேன் என்று கூறவும் இருவரும் மனமகிழ்ச்சியுடன் தான் ஏற்றுக்கொண்டனர். தேவநாயகிக்குத்தான் சிறு உறுத்தல் இருந்தது. குத்துவிளக்கின் சுடற்போல் பிரகாசித்து கொண்டிருந்தவளின் அழகு அந்த சிறு உறுத்தலையும் இருந்த இடம் தெரியாமல் விரட்டிவிட்டது. இங்கே வந்து உட்காருமாம், வாஞ்சியுடன் அழைத்து அருகில் அமர்த்தி கொண்டார் வேதநாயகி. தேவநாயகிக்கும் சிம்மவிஷ்ணுவிற்கும் நடுவில் மதுரையாழினி அமர்ந்திருந்தாள். சிம்மவிஷ்ணுவின் பாடுதான் பெரும் திண்டாட்டமாயிருந்தது. முதலில் தன்னவளை புடவையில் பார்க்கிறான் அல்லவா, அவன் கண்களில் அப்பட்டமான மயக்கம் குடிக்கொண்டிருந்தது. அதுவும் பட்டுப்புடவை சரசரக்க தன் தோளோடு தோள் உரச அமர்ந்திருந்தவளின் அருகாமை அவனுக்குள் மோகத்தீயை மூட்ட லேசாக தொண்டையை செருமிக் கொண்டவன் சற்று நகர்ந்து அமர்ந்தான். அவளுக்கு அது எதுவும் உரைக்கவில்லை போலும். தேவநாயகியுடன் நெருங்கி அமர்வதற்கு சங்கடப்பட்டு கொண்டு அவளையும் அறியாமல் சிம்மவிஷ்ணுவுடன் நெருங்கி அமர்ந்தாள். ராட்சசி, பல்லை கடித்துக்கொண்டு அமைதியாகிவிட்டான் அவன். எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வச்சுக்கலாம். தேவநாயகி கூற பெண்ணை பெற்றவர்களின் முகம் மலர்ந்தது. பெண் வாழப்போகும் இடம் மிகப்பெரிய இடம். வருபவர்களின் குணம் எப்படி இருக்குமோ என்ற ஐயம் இருவருக்கும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் முகம் முழுக்க கருணையுடன் அன்பே உருவாக மகளிடம் பேசிக்கொண்டிருந்த தேவநாயகியை காணும்போது அந்த பயம் அவர்களை விட்டு அகன்றது. பெண் பிள்ளை வாழப்போகும் வீட்டில் கணவன் குணவானாக இருந்தால் மட்டும் போதாது. அந்த வீட்டில் உள்ள அனைவரும் அன்போடு அந்த பெண்ணை ஆதரித்தால்தான் அந்த பெண்ணால் நிம்மதியாக வாழ முடியும். மாமனார் மாமியாரால் தங்கள் பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ற நிம்மதி யாழினியின் பெற்றவர்களுக்கு எழுந்தது. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியம்மா, மகிழ்ச்சியுடன் சம்மதம் கூறினார் வேதாச்சலம். வாங்கி வந்திருந்த வைர நகையை யாழினிக்கு அணிவித்து திருமணத்தை உறுதிப்படுத்தி கொண்டார் வேதநாயகி. அவர் நகையை அணிவிக்கும் போது அவளது பார்வை உயர்ந்து தன்னவனின் பார்வையோடு கலந்தது. அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். கோட் சூட்டில் கம்பீரமாய் அமர்ந்திருந்தவனின் ஆண்மை அவளை எப்பொழுதும் போல் அப்பொழுதும் ஈர்த்தது.
கண்களில் அவனுக்கான மயக்கத்தை சுமந்து கொண்டு காதலுடன் அவனை பார்த்திருந்தாள் அந்த காரிகை. அவளுக்கு சற்றும் குறையாத மயக்கமும் காதலும் அவன் கண்களிலும் போட்டி போட்டது. என்ன கோபம் அது இரண்டையும் மறைத்து கொண்டு முன்னால் வந்து நின்றது. அடுத்த மாதம் வரும் முகூர்த்தத்தில் திருமணம் என்று முடிவு செய்யப்பட்டது.